ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு நான் உண்மையிலே ஒரு ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு 6 எபிசோட் கிட்ட இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து 22 மினிட்ஸ் அண்ட் ஒரு எபிசோட் வந்துட்டு 44 மினிட்ஸ் கிட்ட டியூரேஷன் இருக்கும். மற்ற எல்லா எபிசோட் 23 அண்ட் 27, 30 இந்த மாதிரி டியூரேஷன்ல இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேரளா கிரைம் ஃபைல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சீசன் 1 அற்புதமா இருக்கும். சீசன் 2 வேற லெவல்ல இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு சீசன் 2ல நிறைய வித்தியாசமான கதையை வந்துட்டு உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த சீசன் 2ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதோட ஜானர் ஆஃப் கதை என்ன அப்படின்னா வந்துட்டு இதுல ஒரு இன்ஸ்பெக்டர் அம்பிலி ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை காமிப்பாங்க. ஸோ அந்த அம்பிலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு 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 ஏட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு அப்படியே ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு எல்லாருக்குமே பரிச்சயப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு எப்படி அப்படின்னா அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு லைக் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருக்குள்ளேயும் பேசி வச்சுட்டு டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு ஒரு 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 இது நடக்குது. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அதனால அந்த அந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு சர்க்குலேட் மாற்றம் நடந்துட்டே இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு பொறுப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய ஒரு ஆள் இன்னும் இந்த இடத்துல வந்து சேரல அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பிச்சு அம்பிலிராஜ் என்ன ஆனாரு அப்படி மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில பார்த்தா நாய்கள் எல்லாம் இருக்குல்ல, குட்டி குட்டி நாய்கள், அந்த நாய்க்கூட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கதை. இப்போ நீ இருக்கிற நிலைமையும் வேலையும் நீயும் உங்க அப்பனும் தானா தேடிக்கிட்டதெல்லாம் இல்லை. எனக்கு இந்த எபிசோட் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த நாய்க்குட்டி கதை அண்ட் வந்துட்டு எல்லாமே என்னோட வாழ்க்கையில வந்து கனெக்ட் ஆகும். இந்த நாய்க்குட்டி இருந்தாலும் என்னோட வாழ்க்கை நிறைய கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு இந்த வெப்சீரிஸ் இருக்குது. அதை என்கிட்ட சொல்ல மாட்டாங்க சார். யார்கிட்ட என்ன சொல்லணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்போ உண்மையாவே திருடன் போலீஸ் விளையாட்டு தான். சரி, நீங்க இந்த வெப்சீரிஸை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அம்பிலி ராஜ் யாரு, எப்படிப்பட்ட கேரக்டர், அப்படிமா இருந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர், ஒரு வல்ல கேரக்டர், அப்படி இப்படி ஆரம்பிச்சுட்டு வெளியில ஒரு முகம் எல்லாருக்குமே இருக்குது. பட் உள்ளுக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் இன்னர் வந்துட்டு எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஸோ என்னதான் வந்துட்டு வெளியில நல்லவங்களாம் நடிச்சாலும் சரி, அது வந்துட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும். லைக் வந்துட்டு நான் நல்லவ மாதிரி நடிக்கிறேன் அவ்வளவு அப்படிங்கிறது. பட் ஆனா உள்ள வந்துட்டு எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு வஞ்சகம் இருக்குது, எந்த அளவுக்கு பொறாமை இருக்கு அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கிறது தான். பிகாஸ் வந்துட்டு நம்ம ஒருத்தங்களை பார்ப்போம், ஓகே நல்லவன் மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் வந்துட்டு உள்ளுக்குள்ள அவ்வளோ அழுக்கு இருக்கும். அது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம அடுத்தவங்களை குறை சொல்றோம், நம்மளும் குறை சொல்லிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நமக்கு தானே தெரியும். ஸோ அதே டெப்த்தில் வந்துட்டு இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு அடங்கும். ஏன் அப்படின்னா அவங்க யாருக்கிட்ட கேட்டாலும் சரி, அவரா லஞ்சமா வாங்கவே மாட்டாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை காமிச்சிட்டு கடைசியில் பார்த்தா ஒட்டுமொத்த மாரல் ஆஃப் த கதைக்குமே வந்துட்டு ஒரு டெப்தான ஒரு கிரைமே அந்த ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அடுத்த ஒரு ஜானர் ஆஃப் கதையில வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் கதை சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இவரும் ஒருத்தர் வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இதுல நிறைய டெப்தான கதைகள் இருக்குது. அப்ப அந்த டெப்தான கதையில வந்துட்டு இந்த ஒரு போலீஸ் தேடுதல், போலீஸ் வந்துட்டு எப்படி இவர் எங்க மிஸ் ஆனாரு, எப்படி ஆனாரு, செத்துட்டாரா இல்லையா, பொழைச்சாரா இல்லையா, இந்த கை விரல் யாரோடது, அதுல இருக்கிற ஷீல்ட் மாதிரி உள்ள ஒரு விஷயம் என்னது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல பர்டிகுலரா ஒரு எபிசோட் ஃபுல்லா வந்துட்டு ஒரு டாக் தான் இதோட வந்துட்டு என்னது ஒரு விக்டம் மாதிரி. ஸோ அந்த டாக் வந்துட்டு தான் இந்த ஒரு விரலை வந்துட்டு கக்கிட்டு போயிடும். அந்த டாகை வச்சு அந்த டாக் வந்துட்டு அந்த விரலை எங்க இருந்து கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு எபிசோட் ஃபுல்லாவே வந்துட்டு கேமரா அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சிசிடிவி கேமரா அந்த டாக் எங்கெல்லாம் போச்சு, எங்கெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத ரிவர்ஸ் மோட்ல பார்ப்பாங்க. இப்போ எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இங்க கொண்டு கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் மோட்ல பார்க்கும்போது அது எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயத்த கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்றது வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு வெப்சீரிஸ்லையும் சரி, எந்த ஒரு படத்துலையும் சரி, கிரைம் இன்வெஸ்டிகேஷன்லும் சரி, ஒரு டாக் வந்துட்டு பண்ற சில விஷயத்த ஒரு சிசிடிவி கேமரா அனலைஸ் பண்ற மாதிரி ஒரு எபிசோட் ஃபுல்லா காமிச்சது இந்த ஒரு கேரளா கிரைம் ஃபைல்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்பர்ட்ஸை எங்க இருந்து வேணாலும் வர வைங்க. கேரளா போலீஸா? அப்படி அதை காமிச்சிருக்கும் போது ஒரு விஷயத்த காமிப்பாங்க. என்ன அப்படின்னா
ஒரு நாய்க்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்கிற இடையிலான உறவு. அந்த உறவை வந்துட்டு ஒரு விஷயமா காமிப்பாங்க. அதை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு நானும் ஆசையா ஒரு நாய்க்குட்டி வளர்த்தேன். ஸோ அந்த நாய்க்குட்டி தான் மணிக்குட்டி. அவன் வந்துட்டு கடைசியில இறந்துட்டான். அவனை பார்க்கவே முடியல. எங்க வீட்ல எல்லாம் ரொம்ப அழுதாங்க, நானும் அழுதேன். இந்த கதையை நான் 1000 தடவை என்னோட லைவ்லயும் சரி என்னோட வீட்லயும் சொல்லியிருக்கிறேன். பட் அதனால இப்ப லைட்டா முடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த படத்துல அந்த வெப் சீரிஸ்லயே வந்துட்டு அவ்வளோ அழகா அவ்வளோ டெப்தா அந்த ஒரு நாய்க்குட்டிக்கும் இந்த இவருக்கும் இருக்கிற கனெக்ஷனை ஒரு ஸ்கூல் போர்ஷன்ல காமிப்பாங்க. நீங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. ஒரு நாய்க்குட்டியை வந்துட்டு ஒருத்தங்க ஒரு சின்ன பையன் கல்லால் எடுத்து அடிப்பான். அடிச்ச உடனே வந்துட்டு அது அப்படியே விழுந்துரும். விழுந்த உடனே இன்னொருத்தன் வந்துட்டு கல் எடுத்து அந்த அடிச்சவன் மேலேயே அடிப்பான். அவன் தான் நம்ம வில்லன் சார். அந்த வில்லன் சார் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்துட்டு இந்த கேஜிஎஃப் படத்துல RR படத்துல வந்துட்டு ராம்சரண் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சீக்கிரம் ஆக்குங்க. இந்த ஒரு க்ரௌடு மூமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாரையும் டப்புக்கு வந்து லத்தி வச்சு அடிச்சுட்டே போவார். அதே மாதிரி வந்துட்டு இங்க அந்த பையன் அந்த கம்பை வச்சுட்டு அப்படி சச்சுக்கு குச்சி வச்சு அடிச்சுட்டே போயிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுல இருந்து அவர் எப்படி அந்த ஒரு பெட்டுக்கு ஒரு பெட் லவ்வரா மாறினாரு அப்படி மாதிரி விஷயத்தையும் காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சொல்லும் போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படி மாதிரி உள்ள விஷயத்தையும் அண்ட் இந்த அசியூமினேஷன் இருக்குல்ல, ஸோ அசியூம் பண்றது, இந்த இதுக்கான விடை இன்னும் யாருக்கும் தெரியல. இந்த கிளைமேக்ஸ்க்கான விடை இன்னும் யாருக்கும் தெரியல. இந்த வெப்சீரிஸ் இருக்குல்ல, இதுல வந்துட்டு அந்த அம்பிலி ராஜ் அப்படிங்கிறது என்ன ஆனாரு, அப்புறம் வந்துட்டு இன்னொரு கேரக்டர் ஒரு வில்லனிசம் ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் என்ன ஆச்சு, அப்புறம் வந்துட்டு இந்த போலீஸ் இவர் ஒரு போலீஸ் காப்பு மாதிரி தான், டாகோட ஒரு செக்யூரிட்டி மாதிரி. ஸோ இவர் வந்துட்டு அந்த அவங்கள என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த நம்ம நம்ம இப்ப ரீசெண்டாவோட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். என்ன அவனை வந்துட்டு பெண் வந்துட்டு கணவரை கொண்டு அதை சமைத்து சாப்பிட்டது, சமைத்து குப்பை தொட்டில போட்டது, குக்கர்ல சமைச்சது, அது வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு என்னமோ ஒரு பொண்ணை வந்து வெட்டி கொண்டு அதை வந்துட்டு பிரியாணி போட்டு வேலை பார்த்தவங்களுக்கு கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்க என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு அசியூமினேஷன் தான். ஸோ அது வந்து உண்மையா அப்படிங்கிறதா அந்த வெப்சீரிஸ்ல கிடையாது. அது கிடையாதுன்னு சொல்றதை விட அது ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கான ஒரு விஷயம் வந்துட்டு லூப் மோட்ல ஒரு லாஸ்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்கும் அப்படி மாதிரி. ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 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 பெரிய ஒரு ஸ்டேடியம் இருக்கும். ஸோ ஸ்டேடியம்ல வந்துட்டு நிறைய நாய்க்குட்டி எல்லாம் இருக்கும். ஸோ நாய்க்குட்டிக்கு வந்துட்டு நிறைய கவர்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டே இருப்பாரு இந்த ஒரு கேரக்டர். அது வந்துட்டு உடம்போட பாடியா இல்ல சாப்பாடா என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு அந்த டாக் லவர் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்துட்டு இப்படி பண்றதுக்கு அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த ஒரு மேட்ரு மட்டும் நம்ம அந்த பார்த்தோம்னா நமக்கே அவன் வந்துட்டு கொல்லுறோம் போல இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த வில்லன் வந்து கொடூரமா ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த ஒரு வில்லன் வந்துட்டு உருவாகுவார். பேப்பர்லயும் எழுதி தர போறது இல்ல, என்கொயரிக்கும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறதும் இல்ல. தெரியாம கூட எதுவும் வளரிடக்கூடாது. பேய் மாதிரி ஒரு விஷயம் காமிப்பாங்க. அது பார்க்கும்போது வந்துட்டு என்னடா இது அப்படி மாதிரி இருக்கும். கடைசியில் அதுக்கும் வந்துட்டு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அதுவும் சூப்பரா இருக்கும். அண்டு இந்த கதை வந்துட்டு எனக்கு பார்த்த வரைக்கும் வந்துட்டு கிளைமேக்ஸ் சொல்லாம முடிச்ச ஒரு கதையில சூப்பரா கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. இப்ப கொட்டுக்காளி படம் பாத்தீங்கன்னா தெரியும், கிளைமேக்ஸே காமிக்கல. அதே மாதிரிதான் இதுல வந்து நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க, கிளைமேக்ஸ் இதுதான் அசியூம் பண்ணிக்கோங்க. ஆனா இது பார்க்க அழகா இருக்கும், அது பார்க்க தரித்திரமா இருக்கும். நீங்க அதே மாதிரி வந்துட்டு இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல செக் பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த தரமான ஒரு வெப் சீரிஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்றதும் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்துட்டு ரிவீல் பண்றதும் அண்ட் வில்லன் தான் இந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ணி கொடுத்ததே அப்படிங்கிறதும், ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற டெப்தான விஷயங்களும் அண்ட் வந்துட்டு டாக்ஸுக்கான பிளாட்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே காமிச்சிட்டு வந்ததும், ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து டாக்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு மேஜர் ரோல் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இருந்து எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு காமிச்சது. ஸோ எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு டாக் அது வந்துட்டு அது 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 வந்துட்டு ஒரு வாயில்லாத ஜீவன், அதுவும் வந்துட்டு ஒரு உயிரினம் மாதிரி தான். அது வந்து கல்லால் அடிக்கிறது துன்புறுத்துறதுலாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி பண்ணா இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயமும் காமிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது எப்படி அப்படிங்கிறது வந்து நீங்க அந்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் மீன்ஸ் நான் உங்கள் மாஸ்டர்.